மாவிலாறு அணைக்கட்டு உடைப்படுத்தமையினால் விருகல் பிரதேச செயலகம், சேருவில பிரதேச செயலகம், மூதூர் பிரதேச செயலகம் ஆகியவற்றின் பல பகுதிகள் வெள்ளத்தினால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளன. விருகல் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட பல பகுதிகளில் உள்ள மக்கள் குடியிருப்புகளில் வெள்ளம் நிறைந்துள்ளது. விருகல் பிரதேச செயலகத்தில் 1745 குடும்பங்களைச் சேர்ந்த 5210 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்கள் 10 இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான சமைத்த உணவும் அத்தியாவசிய பொருட்களும் விருகல் பிரதேச செயலகத்தினால் விமானப்படை ஹெலிகாப்டர் மூலம் வழங்கி வைக்கப்பட்டன. மாவிலாறு அணைக்கட்டு உடைப்படுத்ததால் மூதூர் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட பாலத்தோப்பூர், பள்ளிக்குடியிருப்பு, பச்சனூர், கங்குவேலி, கிழிவெட்டி ஆகிய பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. குறித்த பகுதிகளில் உள்ள பெரும்பாலான மக்கள் குடியிருப்புகளும் விளை நிலங்களும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. மூதூரில் பாதிக்கப்பட்டு நிர்கதியான 309 பேர் இதுவரையில் மீட்கப்பட்டுள்ளனர். குறித்த தரப்பினர் மூதூர் கல்கந்தா ஆலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மூதூர் பகுதியை அண்டிய கடலோர பகுதிகளில் நிவாரண நடவடிக்கைகளுக்காக கடற்படையினரின் கப்பலும் படகும் நிறுத்தப்பட்டுள்ளன. வெள்ளத்தினால் கிண்ணியா பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட 289 குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் 4117 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கிண்ணியா, குறிஞ்சாங்கேணி, அடப்பினார் வயல், ஆலங்கேணி, ஈச்சந்தீவு, பூவரசந்தீவு, சம்மாவச்சத்தீவு, நெடுந்தீவு, கச்சக்குடி தீவு, உப்பாறு, சோலைவட்டுவான் ஆகிய கிராமங்களில் உள்ள பல வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. ஆலங்கேணி, பூவரசந்தீவுக்கான தரைவழி போக்குவரத்து முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது. கிண்ணியா சமாவச்சான் தீவு பாலம் முற்றாக வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. அத்தியாவசிய தேவைகளுக்கு மாத்திரம் படகு சேவைகள் முன்னெடுக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இதனிடையே மட்டக்களப்பு மாவட்டத்தின் சில பகுதிகளில் தொடர்ந்தும் வெள்ளம் நிறைந்துள்ளது. கிரான் குடும்பமலை பிரதான வீதியூடாக கிரான் பாலத்திற்கு மேலாக 4வது நாளாகவும் வெள்ளம் பாய்வதால் குறித்த வீதியூடாக இயந்திர படகு சேவை முன்னெடுக்கப்படுகிறது. மன்னாரில் மாந்தை மேற்கு, மடு, நானாட்டான் பிரதேச செயலக பகுதிகள் வெள்ளத்தினால் அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளன. மன்னார் மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட சிப்பியாறு பகுதியில் கால்நடைகள் மேய்ப்பதற்காக சென்ற 5 4 நாட்களின் பின்னர் இலங்கை விமானப்படையினரால் இன்று மீட்கப்பட்டு கிளிநொச்சி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட குஞ்சிக்குளம் கிராம மக்களுக்கு கடந்த 3 தினங்களுக்கு பின்னர் விமானப்படையின் உதவியுடன் உலர் உணவு பொதிகளும் மருத்துவ பொருட்களும் இன்று வழங்கி வைக்கப்பட்டன. வெள்ள அனர்த்தத்தினால் முல்லைத்தீவு மாவட்டம் மாந்தை கிழக்கு பிரதேசம் பாதிக்கப்பட்டுள்ளது. வவுனியா செட்டிக்குளத்தில் வெள்ளத்தில் சிக்கிய மோட்டார் வாகனம் ஒன்றை இராணுவத்தினர் மீட்டனர். மழையுடனான வானிலையின் போது சுகையினமுற்ற யாழ் அனலை தீவினை சேர்ந்த ஒரு குழந்தையையும் கடற்படையினர் மீட்டு யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதித்தனர். மன்னார், இலுப்பைக்கடவை மற்றும் செட்டிக்குளம் ஆகிய பகுதிகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் பாதிக்கப்பட்ட 157 பேரை கடற்படையினர் அனைத்து நிவாரண நடவடிக்கைகளின் மூலமாக மீட்டனர். இவர்கள் கடற்படை பேரிடர் நிவாரண குழுக்களால் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளதுடன் அவர்களுக்கு தேவையான நிவாரண நடவடிக்கைகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்தது. ரெந்தபுல பகுதியில் நேற்று முன்தினம் ஏற்பட்ட மண்சரிவில் சிக்கி காணாமல் போன ஒருவரின் சடலம் இன்று மீட்கப்பட்டது. காணாமல் போன இணையவர்களை தேடும் நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன.
கந்தப்பளை எஸ்கடில் தோட்டத்தில் ஏற்பட்ட மண்சரிவில் சிக்கி காணாமல் போன 4 வரை தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதனிடையே பதுளையிலிருந்து ஸ்பிரிங் வழி ஊடாக பண்டாரவளை திமோதரி பகுதிகளுக்கு செல்லும் பிரதான வீதியின் ஸ்பிரிங் வழி பிரதான பாலம் முற்றாக சேதமடைந்துள்ளது. ஸ்பிரிங் வழி மேமலை பகுதியினை சேர்ந்த மக்கள் போக்குவரத்தை முன்னெடுப்பதில் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். ஸ்பிரிங் வழி கிராமத்துக்கு செல்வதற்கான மாற்று வழிகள் இல்லாமையினால் அங்குள்ள மக்களுக்கான தொடர்பு முற்றாக துண்டிக்கப்பட்டுள்ளது. ஒரு 6 கிலோமீட்டர் நடந்து தான் போகணும். வானத்துக்குமே நடப்ப பாலம்லாம் போயிட்டு நமக்கு சாப்பாடு சாமான் வசதிகள்லாம் எதுவும் எடுக்கிறதுக்கு இல்லை. 4 பக்கமும் இறுகி நிற்கிறோம். நட்டு சென்டரில் நிற்கிறோம். எங்கிட்டும் போக முடியாமல் இப்போ வயலிலேருந்து சாமான் வாங்கினாலும் நாங்கள் எப்படி தூரம் தூக்க இயலுமா? ரோட்டு ஃபுல்லாகவே போயிடுச்சு. எடுக்கிறதுக்கே இல்லை ரோட்டு. ஸ்கூல்லையும் தங்க இல்லாத ஸ்கூலும் போயிடுச்சு. அத்துடன் மேலும் சில இடங்களில் மண்மேடுகள் சரிந்து வந்துள்ளதுடன் பல வீதிகள் தாளிறங்கியுள்ளன. மாத்தலை கம்மடுவு இங்கிருவத்த பகுதியில் மண்சரிவு வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட 57 பேரை விமானப்படையினர் ஹெலிகாப்டர் மூலம் இன்று மீட்டு பாதுகாப்பு முகாம்களுக்கு அனுப்பி வைத்தனர். அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட 47 குடும்பங்களைச் சேர்ந்த 86 பேர் ஆலங்கேணி விநாயகர் மகா வித்தியாலயத்தில் தொடர்ந்தும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தண்ணி வேற இருக்கு, அங்க இருக்கலாது, குடி இருக்கலாதங்களுக்கு சின்ன பிள்ளைகள் எல்லாம் தனியா வச்சுட்டு இருக்கலாது, எல்லாம் அடுப்பு மூட்டி சமைக்க இல்லாதங்களுக்கு கடும் கஷ்டமா கிடக்கு. இதனிடையே திருகோணமலை மூதூர் பிரதேச செயலக பிரிவில் உள்ள 3311 குடும்பங்களைச் சேர்ந்த 9726 பேர் தொடர்ந்தும் இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். நாங்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு இங்கே முகாமில் தங்கியிருக்கிறோம். பிரதேச செயலகம் எங்களுக்கு உதவி செய்து சாப்பாடு உணவிலிருந்து தண்ணி வசதிகள் எல்லாம் தந்து உதவுறாங்க. மன்னார் எருக்களம்பிட்டி முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலயத்தில் 66 குடும்பங்களைச் சேர்ந்த 207 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே எழுத்தூர் புனித தெரேசா ரோமன் கத்தோலிக்க கலவன் பாடசாலையில் 132 குடும்பங்களைச் சேர்ந்த 431 பேர் தொடர்ந்தும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மன்னார்மடு பிரதேசத்தில் உள்ள கட்டைக்கிடம்பன் முகாமில் 21 குடும்பங்களைச் சேர்ந்த 60 பேர் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். புத்தளம் கொத்தாந்தீவு கிராமத்தில் உள்ள திருமண மண்டபத்தில் 15 குடும்பங்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளன. இதேவேளை நாவலப்பிட்டி கந்தை தேவாலய பிரதேச செயலகத்துக்குட்பட்ட பகுதியில் உள்ள 30 குடும்பங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் நாவலப்பிட்டி தமிழ் கலாசார மண்டபத்தில் தொடர்ந்து 3வது நாளாகவும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கம்பளை பெபில பகுதியின் காட்சிகளே இவை. இங்கு சுமார் 500 குடும்பங்கள் வாழ்ந்து வந்தன. இந்த 500 குடும்பங்களின் தலைவிதியையும் டிட்வா புயல் ஒரே நாளில் சுழற்றி விட்டு சென்றுள்ளது. அதுக்காக வேண்டி 3ஆம் தட்டுக்கு மேலேறி போட் ஒன்று வந்துருச்சு காலையில். அந்த போர்டால் வந்து தான் அப்படி வெளியாகும். சொந்தத்தில் எல்லாமே பேத்துருச்சு. இந்த ஏரியாவே கிரவுண்ட் மாதிரி ஆகிருச்சு. நிறைய கோட்டி எல்லாருக்கும் 100க்கு 100 பாதிப்பு. ஒருத்தர சரி எந்த பகுதியால் சரி ஒரு உதவி இதை காட்டி எங்களுக்கு இன்னும் வரல. 5 நாள் ஆகுது. இந்த குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் தான் எல்லாம் விற்கிறான். மக்கள் இன்று தங்களின் வீடுகளுக்கு மீண்டும் சென்று பார்க்கும் போது இவ்வாறான நிலைமையே காணப்பட்டது. சிலரின் வீடுகள் அடித்து செல்லப்பட்டும் உடைந்தும் காணப்பட்டன. சில வீடுகளில் இருந்து அனைத்து பொருட்களும் சேதமடைந்திருந்தன. தங்கள் வீடுகளுக்கு முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களையும் இந்த கோர வெள்ளம் கபளீகரம் செய்துள்ளது. கழனிகங்கையின் நாகலகம் வீதி ஹங்வெல்ல வரையிலான வீதி தொடர்ந்தும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இதன் காரணமாக கழனிகங்கைக்கு அருகில் உள்ள கொழும்பு கம்பஹா மாவட்டங்களின் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. அந்த பகுதிகளிலிருந்து பெரும்பாலான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு சென்றுள்ளதுடன் தொடர்ந்தும் மீட்புப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அம்பத்தலை பகுதி இன்று காலை இவ்வாறு காட்சியளித்தது. அந்த பகுதியில் உள்ள வீடுகளின் மேல் மாடிகளில் மக்கள் தொடர்ந்தும் தங்கியிருப்பதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். வெள்ளம்பிட்டிய பகுதியில் உள்ள பல தாழ்நில பகுதிகள் தொடர்ந்தும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன.
மாலபே கடுவல வீதி இன்று மாலை இவ்வாறு காட்சியளித்தது. பாதிக்கப்பட்ட மக்களில் ஒரு பிரிவினர் புனித ஜான் போஸ்கோ கல்லூரியில் உள்ள பாதுகாப்பு முகாமில் தற்போது தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கொழும்பு பழைய வீதியுடனான போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது.